ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் திணை வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் திணை வச்சு ஒரு ஸ்வீட் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு பாயாசம் வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள், கிட்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு திணை பாயாசம் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு திணையை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கப் வந்து 85 மில்லிலிட்டர் கப்பு. இது வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நம்ம மில்லட்ஸை வந்து ஊற வச்சு தான் சமைக்கணும். ஊற வைக்காதனால நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாயசங்கிறதுக்கு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், அதனால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும் போதே நல்ல வாசம் வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரையும் ஆகும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது, அதனால் டைம் வச்சுக்கோங்க. 5 to 7 மினிட்ஸ் வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் பாதி வந்துட்டு பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும். லைட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ அது வரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம எந்த கப்பில் திணை எடுத்தோமோ அந்த கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வைக்காதனால வந்துட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். தண்ணியை வந்து இழுத்துரும் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது. அதனால தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 7 to 8 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பாலை வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க. விசில் வந்து அடங்குறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சுகர் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே எந்த கப்பில் வந்து திணை எடுக்கிறோமோ அந்த கப் அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி காய்ச்ச வேணாம், இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சி வந்துட்டுருக்கு, நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு விசிலும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், திணையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம் அது எல்லாத்தையுமே இழுத்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் சில தூசிலாம் இருக்கும், அதனால வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்கு தான். நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் அந்த வெல்லத்தோட சாறு வந்து திணையில் வந்து நல்லா இறங்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்றோம். நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க தாளிப்பு கரண்டியில். நெய் உருகி வரட்டும். நெய் உருகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு பாதாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாதாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்துட்டு உலர் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திராட்சைலாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கேயும் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதில் 1 கப் அளவுக்கு பால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க, இல்லைன்னா தெரிஞ்சிரும். காய்ச்சி வச்சுருக்க பால் தான், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க பாதாம் முந்திரி திராட்சையை வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா திணை பாயாசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாயாசம்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதாம் முந்திரி வறுக்கும் போதே குட்டி சில்லாக போட்டு தேங்காவை வந்து வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.